Okay. Yes. मुरारिसुतार्जितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहनकरुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धशिलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कनकमहामणिभूषितलिङ्गं फणिपरिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञनिनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् Beautiful. Tat pranamami sada shivalingam. Lingashtakam. ரொம்ப அழகா சொன்னார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். Jai Shri Krishna, sir. 7th chapter, Pratna Shloka, sir. Matta paratarannanyat kinchidhasti dhananjaya mayi sarvamidam protam sutre manigana iva vedaham samatitani vartamanani charjuna bhavishyani cha bhutani mantu vedana kaschana. Jai Shri Krishna, sir. Beautiful. Wonderful. மனப்பாடமான வேற சொல்லிருக்க. Thank you, sir. பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. தேங்க்ஸ் a lot. Jai Shri Krishna. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. Jai Shri Krishna, sir. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः यथा प्रकाशयत्येकः कृष्णल्लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तथा कृष्णं प्रकाशयति भारत. பியூட்டிஃபுல் ஜி. உமாஜி உங்களை கொஞ்சம் குழப்பிட்டா அந்த நீங்களும் அந்த பாதி உமாஜியோட ஸ்வரமும் பாதி உங்களோட ஸ்வரமும் போட்டு ரொம்ப அழகா சொன்னேன். ஆனா ஒண்ணுமே தப்பு பண்ணாம ரொம்ப அழகா சொல்லிட்டேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஸோ 30 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னும் 4 ஸ்லோகங்கள் இருக்கு. அது இந்த நாளும் இன்னைக்கு முடிக்கலாம்னு பாக்குறேன். ஸோ 22வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு இன்னையோட 4 ஸ்லோகங்கள் எடுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर। उपद्रष्टानुमन्ता च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषः परः य एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते ध्यानेनात्मनि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे अन्ये त्वेवमजानन्तः श्रुत्वान्येभ्य उपासते
तेऽपि चातितरन्त्येव मृत्युं श्रुतिपरायणाः यावत् सञ्जायते किञ्चित् सत्त्वं स्थावरजङ्गमम् क्षेत्रक्षेत्रज्ञसंयोगात् तद्विद्धि भरतर्षभ समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यत्स्व विनश्यन्तं यः पश्यति स पश्यति समं पश्यन् हि सर्वत्र समवस्थितमीश्वरं न हि नस्यात्मनात्मानं ततो याति परां गतिम् प्रकृत्यैव च कर्माणि क्रियमाणानि सर्वशः यः पश्यति तथात्मानमकर्तारं स पश्यति यथा भूतपृथग्भावमेकस्थमनुपश्यति तत एव च विस्तारं ब्रह्म सम्पद्यते तदा. பியூட்டிஃபுல்லி வெரி வெரி நைஸ். எப்பொழுது ஒருவர் எல்லா இடத்துலயும் எல்லா உயிரினங்களையும் இந்த பகவான் நிலைத்திருக்கிறார் என்பதை உணர்கிறாரோ அப்பொழுது அவர் பிரம்மனை அடைவார் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் இந்த க்ஷேத்ரஜ்ஞ பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றார். 31வது ஸ்லோகம். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. அநாதித்வான் ஆரம்பம் இல்லாத, நிர்குணத்வான் குணங்கள் இல்லாத, பரமாத்மா பகவான் அயம் அது, அவ்யய அழியாதது, ஷரீரஸ்த ஷரீரத்தில் உடம்பில் வசிக்கும், அப்பி கூட கௌந்தேய அர்ஜுனன் சொல்ற, ந இல்லை, கரோத்தி செயல் புரிவது, ந இல்லை லிப்பியதே கரைப்படுவது. ஆரம்பமும் இல்லாமல் குணங்களும் இல்லாத இந்த பரமாத்மா அழியாதது, உடம்பில் வசித்தும் அது செயல் புரிவதும் இல்லை, கரைப்படுவதும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். அநாதித்வான் நிர்குணத்வாத், அனா நான் நெடிலெழுத்து, தித்வா தீமெதாக, தித்வான்னி ரெண்டுன்னா இருக்கு, தித்வான் நிர்குணத்வாத்ல, தித்வான் நிர்குணத்வாத், நிர்குண நீக்கு அப்புறம் ரஃபார் கொடுத்து, நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யயः, பரமாத்மா மாமெதாக, மாயமவ்யமமெதாக, பரமாத்மாயமவ்யயः ஷரீரஸ்தோபி, ஷரீரஸ்தோரமெதாக, ஷரீரஸ்தோ நெடிலெழுத்து பி ஷார்ட் ஆயிடும், ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே, ந கரோரு நெடிலெழுத்து சொல்லலாம் தி ஷார்ட் ஆயிடும், ந கரோதி ந லிப்யதி, நலி மூணுமே நெடிலெழுத்துகள், தின லிப்யதே. राजी जी. अनादित्वान् निर्गुणत्वात् परमात्मायमव्ययः शरीरस्थोऽपि कौन्तेय न करोति न लिप्यते. Beautifully, perfect. Thank you, sir. So இந்த ஸ்லோகத்துல பகவான் க்ஷேத்ரஜன், இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா யார், இவர் யார் பிரம்மனை அடைஞ்சிருக்காரோ
இந்த இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பிரம்மனை அடைவார் சொல்றாரு. அந்த பிரம்மனை யார் அடைஞ்சிருக்காரோ அதை பத்தி சொல்றார். அநாதித்வான் நிர்குணத்வாத் பரமாத்மாயமவ்யய. பகவான் சொல்றார், முன்னாடியும் சொல்லிருக்கார், இந்த ஜீவாத்மாக்கு ஒரு அனாதி ஆரம்பமே கிடையாது. ஆனா பிரகிருத்தியும் அனாதி அப்படின்னு தான் சொல்றார். சோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த ஜீவாத்மாங்கிறது அனாதியா இருந்தாலும் நிர்குணமா இருக்கு. இதுக்கு குணங்கள் கிடையாது. ஆனா பிரகிருதி அண்ட் பிரகிருத்தியனால வர பொருள்கள் எல்லாத்துக்கும் குணங்கள் இருக்கு, மாறிண்டு இருக்கு. இந்த ஜீவாத்மா அவ்யய அழியாதது. ஆனால் பிரகிருத்திலேருந்து வர எந்த மாதிரியான பொருளா இருக்கட்டும், பிரகிருத்தியே இருந்தாலும் சரி, மாறுதல் அழிவது நித்தியம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜீவாத்மாக்கு அதுவும் அழிவே கிடையாது. ஷரீரஸ்தோபி கௌந்தேய ந கரோதி ந லிப்யதே. இந்த ஷரீரத்துல இருக்கு, இருந்தாலும் ஒரு காரியமும் பண்றதில்ல, ஒரு அழுக்கும் அதுக்கு வரதில்லை. இந்த பக்கத்திலேருந்து அது தொலைவில் இருந்து அழிவதும் இல்லை, அதுக்காக ஒரு குணமும் இல்லாம இருக்கு. ஒரு காரியமும் தான் பண்றது, ஒரு கர்மமும் தான் பண்றதில்லை, அது கர்மங்களால எதெல்லாம் வருதோ அதை அனுபவிப்பதும் இல்லை. நலிப்பியத்தே அப்படின்னா அதை அனுபவிப்பது இல்லை, கரைப்படுவதில்லைன்னா, ஏன்னா எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அனுபவிக்க கரைப்பட்டுட்டே இருக்கு. இந்த எப்பெல்லாம் இந்த ஜீவாத்மா தான் உடம்பு தான் அப்படின்னு நினைச்சு அந்த உடம்புக்கு நடக்கிறது எல்லாத்தையும் தான் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு நடக்கிற எதெல்லாம் அனுபவங்கள் இருக்கோ, எந்த மாதிரியான ஒரு சுகானுபவங்களா இருக்கட்டும், துக்க அனுபவங்களா இருக்கட்டும், அதெல்லாம் தனது அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால அதுக்கு எப்பொழுதுமே கரைப்பட்டு இருக்கு. அந்த கரைப்படுறதுனால அது அழுக்காருது, அதுக்கு திருப்பி திருப்பி வர வேண்டியிருக்கு. ஆனா யார் பிரம்மனை அடைஞ்ச க்ஷேத்திரஜன் தனி அப்படின்னு யாருக்கு புரியுதோ அவள் கர்மமும் பண்றது இல்ல, அப்புறம் அழுக்கும் மாறுதில்லை. அப்படின்னா என்னன்னா, எதையும் அனுபவிக்கிறதும் இல்லை. அது வெறும் ஒரு விட்னஸ், வெறும் எது நடக்கிறதோ அது மேல வெறும் ஒரு லைட் போடுறது, அவ்வளவுதான். அண்ட் வெறும் அதை பார்த்துட்டு இருக்கு. ஆனா அந்த பிரகிருத்தியில யார் ஸ்திரமா இருக்காளோ, யார் பிரகிருத்தியில ஸ்திதமா இருக்காளோ, அவ அந்த மாதிரியான ஜீவாத்மா கர்த்தா அண்ட் லிப்யத்தை ரெண்டுமே போகம் போகம் பண்றதும் அவாதான், அனுபவிப்பதும் அதேதான், கர்மம் பண்றதும் அதேதான். ஆனால் எந்த ஒரு ஜீவாத்மா பிரம்மனை அடைஞ்சிருக்காளோ அது ந கரோத்தின்னு லிப்யத்தே, பண்றதும் கிடையாது, அதுல இருந்து அனுபவிப்பதும் கிடையாது. நிர்குணத்வாத், இந்த ஜீவாத்மாங்கிறது குணங்கள் எல்லாம் தாண்டி இருக்கு. ஆனா அந்த குணங்களோட சங்காத்தம் வச்சதுனால அதுக்கு கரைப்பட ஆரம்பிக்கிறது. நமக்கு என்ன, நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, இந்த பாண்டேஜ், இந்த குணங்களோட சேர்ந்து இருக்கிறது தான் நிஜம். அண்ட் நமக்கு இதுல இருந்து வெடி வச்சுட்டு மோட்சம் பெறணும்னா நமக்கு நிறைய கர்மங்கள் பண்ணணும், நம்ம நிறைய எஃபர்ட் போட்டாதான் நமக்கு இந்த பகவானை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி அது எக்ஸாக்ட்லி உல்டா. இந்த குணங்களோட ஒண்ணுமே ஒட்டிக்காம, ஒண்ணுமே எஃபர்ட் போடாம இருந்தானே பகவானை கிடைச்சிடும். இந்த குணங்கள்லாம் இந்த
ஜீவாத்மாவோட சம்பந்தமே கிடையாது, பிரகிருதியோட தான் சம்பந்தம் அதுக்கு. அதனாலதான் சொல்றார், இந்த ஜீவாத்மாங்கிறது அனாதி, அதுக்கு ஆர்மம் கிடையாது, நிர்குணம், அதுக்கு குணங்கள் கிடையாது, அண்ட் அவ்யய, அழிவு கிடையாது. எப்படி நம்ம ஒரு வீட்டுல இருக்கறச்ச அந்த வீடு வேற தான் வேற அப்படின்னு நமக்கு புரியுறது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். இந்த உடம்புங்கிற வீடு வேற தான் வேற அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தா நக்கரோத்தின லிப்பியதே. ஏன்னா அதான் நிஜம். இது அத்தியாத்மம் பண்றது ஆர் தியானம் பண்றது ஆர் தபஸ் பண்றது அதனால வர்றது இல்லை. இதுதான் நேச்சுரல். இந்த வீடு தனி தான் தனிங்கிறது தான் நேச்சுரல். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடம்பு இந்த வீடு தான் நம்ம, பகவான் வேற யாரோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பண்றவங்க தபஸ் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஏன்னா இது புரிஞ்சாலே போரும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான பிரம்மனை அடைஞ்ச ஜீவாத்மாங்கிறது அதுக்கு அனாதி, அதுக்கு ஆனந்தம் கிடையாது, நிர்குணம், அது குணங்கள் கிடையாது, அது ஒரு பரமாத்மா, அதுக்கு அழிவில்லாதது. அது இந்த உடம்பில் வசித்தும் ஒரு காரியமும் பண்றது இல்லை. அந்த காரியம் பண்றதுனால அவர் உடம்புல இருக்கிறதுனால அந்த உடம்புக்கு வர சுகானுபாவங்களோ துக்கானுபாவங்களோ அதை அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த நகரோத்தி ந லிப்பியத்தே, அதாவது அது கரையில்லை, அதுக்கு கர்மம் பண்றதில்லை அப்படிங்கறத 2 எக்ஸாம்பிளா சொல்றார். 32வது ஸ்லோகம். யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாதாகாஷன்னோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. இந்த நலிப்பியத்தே நலிப்பியத்தே 2 இடத்திலும் கொண்டு வர்றார். எப்படின்னா, யதா எவ்வாறு, சர்வகதம் எங்கும் வியாபித்திருக்கும், சௌக்ஷ்மியாத் சூக்ஷ்மமான, ஆகாசம் ஆகாயம், ந இல்லை, உபலிப்பியத கரைப்பட்டது, சர்வத்திர எங்கும், அவஸ்திதோ இருக்கும், தேஹே உடம்பு, ததா அவ்வாறு, ஆத்மா தான், ந இல்லை, உபலிப்பியதே கரைப்பட்டது. எவ்வாறு எங்கும் வியாபித்திருக்கும் ஆகாயம் சூக்ஷ்மமாக ஆனால் கரைப்படாமல் உள்ளதோ அவ்வாறு தன்னுடைய ஆத்மாவும் உடம்பில் எங்கும் இருந்தாலும் ஒரு கரையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாத், யதா யதா இல்ல, யதா சர்வகதம் சகப்பிரபார் கொடுத்து சர்வகதம் சௌக்ஷ்மியாத், இக்கு இஷு இம்மு யா 4 சேர்ந்து இருக்குதுல, சௌக்ஷ்மியாத் அப்படின்னு நிறுத்தலாம், இல்லைன்னா சௌக்ஷ்மியாதாகாஷன், சௌக்ஷ்மியாதா இதண்ட் ஜாயின் பண்ணிட்டு சௌக்ஷ்மியாதாகாஷன், ஆகா ரெண்டுமே நெடில் எழுத்துகள், ஷன் நோபலிப்யதே, நோப நோ நெடில் எழுத்து, லிப்ய லீமேல் ஆகாத் கொடுத்து நோபலிப்யதே. யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாதாகாஷன் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே, சர்வ வத்ராவ மிலாகத், வஸ்தி வ மிலாகத், சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மா, ததாத்மா तथा हा मिलागा, तथात्मा नोपलिप्यते। यथा सर्वगतं सौक्ष्म्यादाकाशं नोपलिप्यते सर्वत्रावस्थितो देहे तथात्मा नोपलिप्यते। रमाजी, जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। यथा सर्वगतं
ज्ञात् आकाशन्नोपलिप्यते सर्वत्रवस्थितो देहे तदात्मानोपलिप्यते. பியூட்டிஃபுல் ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வத்திர வஸ்திதோங்கிற சர்வத்ராவஸ்திதோ. सर्वत्र सर्वत्र. जय श्री कृष्ण. அந்த தாத்மா அதையும் தா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அண்ட் முதல் 2 சரணங்களும் சேர்த்து சொன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும். யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாஷம், சௌக்ஷ்மியாதாகா தாக்கா சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஒண்ணும் அதில் தப்பு ஒண்ணும் இல்லை, ரொம்ப அழகா இருந்தது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். जय श्री कृष्ण. சோ இதுக்கு முன்னாடி இருக்காத ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், இந்த செல்ஃப், இந்த இந்த ஜீவாத்மா, இந்த க்ஷேத்ரஜன் ந கரோதி, அதுக்கப்புறம் ந லிப்யதே, இந்த எதையும் அனுபவிக்கிறதும் கிடையாது. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கா முதல்ல ந லிப்யத்தை பத்தி சொல்றார். அதுக்கான உவமையை கொடுக்கிறார். அந்த அடுத்த ஸ்லோகத்துல பண்ணாதவா ந கரோதிக்கான உவமையை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்மங்கள் நம்ம ஏன் பண்றோம்னா அதுக்கான அதோட பலன் நமக்கு வேணும். அதுக்குதான் எல்லா கர்மம் பண்றோம். சோ முதல் விஷயம் நமக்கு கர்மம் பண்றதை பத்தி கூட யோசிக்கிறது இல்ல. கர்மத்தினால என்ன பலன் வரும் அதுக்குதான் யோசிக்கிறோம். அதுக்காக பகவான் இந்த பலன் வேண்டாம், இந்த அனுபவம் எல்லாம் வேண்டாம், இந்த அனுபவம் எல்லாம் இந்த க்ஷேத்திரங்களுக்கு கிடையாதுங்கிறதுக்காக முதல்ல இத பத்தி சொல்றார். யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே. ஆகாசம் அப்படின்னா இந்த ஸ்பேஸ். ஆகாசம்ங்கிற ஒரு வார்த்தை அவகாசம்ல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா அதுல இருக்கிற தங்கறதுக்கு, தங்குமடம் அப்படிங்கிறதுக்கு தான். ஏன்னா இந்த ஆகாசத்துல எல்லாமே தங்கலாம், ஆகாசம் எல்லாத்தையுமே தாங்கிக்கும். அதனாலதான் ஆகாசம்னு ஒரு பேர் வந்திருக்கு. இந்த ஆகாசம்ங்கிறது எல்லா இடத்துலயும் வியாபித்திருக்கு. காற்று, தீ, நீர், பூமி, எல்லா இடத்துலயுமே இந்த ஆகாசம் இருக்கு. ஆனா இந்த காற்றுனாலேயோ, நீர்னாலேயோ, நெருப்பினாலேயோ, பூமினாலேயோ எதெல்லாம் நடக்கிறதோ அதனால இந்த ஆகாசத்துக்கு ஒண்ணுமே ஆறதில்லை. இந்த ஆகாசத்துக்கு ஒண்ணுமே கரைபடுறதில்லை. ரொம்ப அழுக்கான இடமா இருந்தாலும் சரி, ரொம்ப கோயில் மாதிரியான இடமா இருந்தாலும் சரி, ஆகாசம் 2 இடத்துலயும் இருக்கு. அந்த ஆகாசம் எங்குமே சேஞ்ச் ஆகுறது இல்லை. அந்த ஆகாசத்துக்குள்ள இதுதான் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆகாசம் எங்கும் போயிடுறது இல்லை, அங்கேதான் இருக்கு இந்த ஸ்பேஸ்ங்கிறது. அந்த அழுக்கான இடத்துலயும் அப்படித்தான், கோயில்லையும் அப்படிதான். அழுக்கான இடத்துலதான் அதுக்கு கரைப்பட்டிருக்கே அப்படின்னா இல்ல. ஏன்னா அந்த அந்த அழுக்கான இடத்துல இந்த அழுக்கு எடுத்துட்டேன்னா அங்க காத்து என்ன இருக்கோ, அந்த ஸ்பேஸ் என்ன இருக்கோ, அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த காற்றுல வேணாலும் துர்நாற்றம் இருக்கலாம், அந்த காற்றையும் அகற்றி விட்டால் அந்த ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே ஆறுதில்லை. அதுக்குதான் யதா சர்வகதம் சௌக்ஷ்மியாத், ரொம்ப சூக்ஷ்மமானது ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே தத்தாத்மா நோபலிப்யதே. இந்த உடம்பு முழுக்க இருக்கு அந்த இந்த இந்த ஜீவாத்மா. இந்த உடம்புல எந்த இடத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் இருந்தாலும் நமக்கு அந்த அந்த கான்சியஸ்னஸ், அந்த விழிப்புணர்ச்சி எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு தலையில யாராவது ஒரு மண்டையில இடிச்சுட்டு இருக்கான், கால்ல யாராவது அமுத்தி விட்டு இருக்கா, உடம்புல யாரோ ஒருத்தர் உதைச்சுட்டு இருக்கார், இன்னொரு இடத்துல யாரோ நமக்கு நல்லா தடவி விட்டு இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல தலையில இடிக்கிறது தான் நமக்கு தெரியறதா, கால்ல மிதிக்கிறதா நமக்கு தெரியறதா, உடம்பு அடிக்கிறது, எல்லா இடத்துலயும் தெரியுது. சோ இந்த தேகம் முழுக்க சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. ஆனால் அதுக்கு ஒண்ணுமே கரைப்படுறதில்லை. ஆகாசம் போல தைத்திரிய உபனிஷத்துல ஆகாசத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்க, தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆத்மனஹ வை ஆகாஷம் வாயு வாயோ அக்னி அக்னே ஆபஹ அத்யஹ பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயா ஓஷதிभ्य अन्नम अन्नात् पुरुषः. தைத்திரிய உபனிஷத்துல சொல்லிருக்கு.
ஆகாசத்திலேருந்து தான் வாயு வந்திருக்கு, வாயுலேருந்து தான் அக்னி, அக்னிலேருந்து தான் நீர், நீர்லேருந்து தான் பிருத்திவி, பிருத்திவிலேருந்து தான் ஔஷதயம் அப்படின்னா பிளான்ட்ஸ், அந்த பிளான்ட்ஸ்ல இருந்து அன்னம், அன்னத்திலிருந்து புருஷன் மனிதன் வந்திருக்கார் அப்படிங்கிறார். சோ முதல்ல இந்த கிரியேஷன்லயே பிருத்திவில இருந்து கிரியேட் பண்ணதுல முதல்ல வந்தது ஆகாசம். ஏன்னா அந்த ஆகாசம் தான் ரொம்ப சூக்ஷ்மமானது. அதுக்கப்புறம் சூக்ஷ்மமானது காற்று, அதுக்கப்புறம் நெருப்பு, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறமா பூமி. இந்த ஆகாசத்தோட மெயின் ப்ராப்பர்ட்டின்னா அதை விபாகம் பண்ண முடியாது. அது 10 குடத்துல வச்சாலும் அந்த 10 குடங்கள்லயும் அதே ஆகாசம் தான் இருக்கும். 2 பேருக்கு முடியல ஒரு 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 வாழை போட்டாலும் அந்த ஆகாசம் அப்படியே தான் இருக்கும். அது ஆகாசத்துல ஒண்ணும் அந்த ஸ்பேஸ்க்கு ஒண்ணும் ஆயிடுறது இல்ல. அந்த 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 வால்ங்கிறது, அந்த செவருங்கிறது அது வெறும் அதுக்கு ஒரு பேரு தான், அதுக்கு ஒரு உபாதி தான். அண்ட் இன்னொரு அதுக்கான ஒரு ஒண்ணு அதை விபாகம் பண்ண முடியாது. ஆகாசத்துக்கு அதுக்கு ஒண்ணுமே அழுக்கு வரதில்லை. அது மேல என்னதான் தூசி போட்டாலும் சரி, நீர் போட்டாலும் சரி, நெருப்பு போட்டாலும் சரி, பர்ஃப்யூம் போட்டாலும் சரி, அதுக்கு ஒண்ணும் மாறுதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் அப்படிதான் இருக்கும். காத்து மாறலாம், ஆனா ஸ்பேஸ் அப்படியே தான் இருக்கும். அதனாலதான் பகவான் இந்த ஸ்பேஸ பத்தி சொல்றீங்க. அந்த ஸ்பேஸ்ங்கிறது, அந்த ஆகாசம்ங்கிறது, அதுக்கும் இந்த ஜீவாத்மாக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. எப்படி அந்த ஸ்பேஸை விபாகம் பண்ண முடியாதோ அது மாதிரி தனக்குள்ள இருக்கிற இந்த ஜீவாத்மாவை விபாகம் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்குது. இன்னொன்னு, அந்த ஸ்பேஸை எப்படி அழுக்காக்க முடியாதோ அது மாதிரி இந்த ஜீவாத்மாவையும் அழுக்காக்க முடியாது. சோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பணத்தாசை, இந்த செல்வத்தாசை இதெல்லாம் இந்த உடம்போடுது, அது அப்படியே விட்டுறணும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது வெறும் நம்ம ஜீவாத்மா தான். இது காற்று போற இருக்கிறது, அது முழு உடம்புல இருக்கிறது, அதுக்கு ஒண்ணுமே ஆறதில்லை. அது அந்த மாதிரி இருந்ததுன்னா, அந்த ஜீவாத்மா இருக்கு, நாம தான் அந்த ஜீவாத்மா அப்படின்னு தெரிஞ்சோம்னா நமக்கு முழு ஃப்ரீடம். ஏன்னா நமக்கு கவலையே கிடையாது அங்க என்ன நடக்கிறதுங்கிறதுல. இந்த உடம்புக்கு என்ன நடக்கிறது, இந்த உடம்புக்குள்ள வர்ற இந்த துக்கானுபவங்கள், சுகானுபவங்கள்லாம் இந்த உடம்புக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கலைங்கிற ஒரு ஃப்ரீடம். அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சா கூட அப்படின்னு ஒரு பெருமூச்சு தான் நமக்கு வரும். நமக்கு ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் வேற எங்கேயோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க. என்னெல்லாம் கண்ணை மூடிண்டு எதெல்லாம் நடக்கிறதோ அதெல்லாம் வெறும் மூவி மாதிரி நடக்கிறது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைச்சு பார்த்தா அந்த ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அந்த ஒரு பீஸ் கிடைக்கும். ஆனா அது நிலைக்காது. ஏன்னா அது நம்மளால அது நிரந்தரமா பண்ணிக்க முடியாது. அந்த நிரந்தரமா பண்றதுக்கு தான் இந்த ஞானம் தேவை. சோ இது மாதிரி ஆகாசத்தை பத்தி ஒரு இது நலிப்பியத்தே, அது கரைப்படாது. எப்படி அது கரைப்படலையோ, ஆகாசத்துக்கு எப்படி கரைப்படலையோ அதே மாதிரிதான் ஜீவாத்மாவும் கரைப்படாது அப்படிங்கிறதுக்கு அடுத்ததாக நகரோத்தி பண்றது இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணம் கொடுக்கிறார். யதா பிரகாஷயத்யேக கிருத்ஸ்னல்லோக மிமம் ரவிஹி க்ஷேத்ரங் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. யதா யதா எது போல, பிரகாஷயதி வெளிச்சம், ஏகஹ ஒரே ஒரு, கிருத்ஸ்னம் எல்லா, லோகம் உலகம், இமம் இந்த, ரவிஹி சூரியன், க்ஷேத்ரம் க்ஷேத்ரம் உடம்பு, க்ஷேத்ரி க்ஷேத்திரத்தை அடைந்தவர், ததா அவ்வாறு, கிருத்ஸ்னம் எல்லாம், பிரகாஷயதி வெளிச்சம், பாரத அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். எவ்வாறு ஒரு சூரியன் இந்த உலகத்தை பிரகாசிக்கிறதோ அவ்வாறு இந்த க்ஷேத்திரத்தை அறிந்தவர் இந்த க்ஷேத்திரத்தை பிரகாசிக்கிறார் அப்படின்னு பகவான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். யதா பிரகாஷயத்யேக, யதா தா, அது தாக்கு அப்புறம் வருதுனால தா மேல ஆகாத் கொடுத்து
யதா பிரகாஷயத்யேக கிருத்ஸ்னல் லோக கிருத்ஸ்னல் இத்து இஸ் ந 3 இருக்கு. கிருத்ஸ்னல் லோகமிமம் ரவிஹி லோகமிமம் லோ நெடில் எழுத்து கிருத்ஸ்னல் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரங் க்ஷேத்ரி ததா க்ஷேத்ரங் க்ஷே மேலோராக அது இக்கன் ஷ இருக்கு க்ஷேத்ரம் இல்ல க்ஷேத்ரங் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. मैथिली जी। जय श्री कृष्ण। यथा प्रकाशयत्येक कृष्णल्लोकमिमं रविः क्षेत्रं क्षेत्री तदा कृष्णं प्रकाशयति भारत। பியூட்டிஃபுல்லி த வந்து பாரத சொல்லாம பாரத் பாரத பிரகாஷயதி இந்த த எல்லாம் கொஞ்சம் அழுத்தி சொல்லணும்னா ரொம்ப அழகா வந்துடும். ஏன்னா எல்லாம் பியூட்டிஃபுல்லா சொல்றேன். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுட்டேன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லுவேன். ஒரு எரரும் இல்லை, பியூட்டிஃபுல்லா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். So, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். போன ஸ்லோகத்துல எப்படி ஆகாசத்தை பத்தியான ஒரு ஊமை கொடுத்தார். எதுக்குன்னா லிப்பியத்தே அது கரைப்படுறது இல்ல. இந்த ஸ்லோகத்துல சூரியனோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். ஏன்னா நகரோதி அது ஒண்ணுமே பண்ணாதது. இந்த சூரியன்கிறது பல மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கு. இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்கிறத ஒன்னொன்னுக்கும் அது மேல டிபெண்டா இருக்கும். எந்த மாதிரியான ஒரு ஜீவனமா இருந்தாலும் சூரியன் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் இருக்க முடியாது. ஆனா அந்த சூரியன் ஒண்ணுமே பண்றது இல்லை. அது பண்றதெல்லாம் அது பண்றதெல்லாம் இந்த தூரத்துல இருக்கிறது, மில்லியன்ஸ் ஆஃப் தூரத்துல இருக்கிறது, இந்த பூமியில நடக்கிறது. அதுக்குதான் யதா பிரகாஷயஸ்தேக கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவிஹி. ஏக ஒரே ஒரு சூரியன் தான் இந்த முழு பிளானட்டரி சிஸ்டம், நம்ம சோலார் சிஸ்டம் முழுக்க அதை ஆட்டி படைக்கிறது. எதெல்லாம் நடக்கிறதோ அதோட வெளிச்சத்துலதான் நடக்கிறது. ஆனா அதுக்கு தான் அது நான் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிறது இல்லை. நம்ம இப்படி படிக்கிறோம் அப்படின்னா அதுவும் இந்த சூரிய வெளிச்சத்துல தான் படிக்கிறோம். யாராவது வேலைக்கு போறாலும் அதுவும் சூரிய வெளிச்சத்துலதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த சூரியனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த சூரியத்தினால்தான் அவ பண்றா. ஆனா சூரியனுக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லாம பண்றது. க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. அதே மாதிரிதான் இந்த க்ஷேத்ரி க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜ்ஞ இருக்குள்ள ஜீவாத்மா இந்த க்ஷேத்திரம்ங்கிற உடம்ப முழு உடம்ப பிரகாசிக்கிறது. அப்படின்னா என்னன்னா அதோட பிரகாசத்துலதான் எல்லாம் நடக்கிறது. எப்படி சூரியனோட பிரகாசத்துல எல்லாமே நடந்துட்டு இருக்கோ, ஏதோ எங்கேயோ நடக்கிறது, சூரியன் நடத்துறது இல்ல, சூரியனோட பிரகாசத்துல எல்லாம் நடக்கிறது. அது மாதிரி ஜீவாத்மாவோட கான்சியஸ்ல அந்த விழிப்புணர்ச்சினால இந்த உடம்புல எல்லா இடத்துலயும் ஏதோ நடந்துட்டு இருக்கு. ஆனா எப்படி அந்த சூரியனுக்கும் அந்த நடப்புக்கும் சம்பந்தம் இல்லையோ அந்த மாதிரிதான் இந்த க்ஷேத்திரஜ்ஞமும் அதனால நடக்கிற விஷயங்களுக்கும் அந்த க்ஷேத்திரஜ்ஞனுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த சூரியனுக்கு தான் பண்றோங்கிற ஒரு அகம்பாவம் கிடையாது, ஒரு அகங்காரம் கிடையாது. இந்த முழு பிரபஞ்சத்தை, இந்த முழு சோலார் சிஸ்டத்தை தான் பிரகாசிக்கிறோம். என் பிரகாசம் படுறதுனால்தான் இங்க எல்லாமே ஜீவாத்மா எல்லாம் ஓடின்னு இருக்கு, இந்த ஜீவங்கள்லாம் ஓடின்னு இருக்கு அப்படிங்கிற தான் பண்றோங்கிற ஒரு அகங்காரம் இந்த சூரியனுக்கு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த க்ஷேத்திரஜ்ஞக்கும் என்னால்தான் இந்த உடம்பு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு தோணுது. சோ அதனாலதான் பகவான் சொல்றார், இந்த நகரோதிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இந்த சூரியன். இந்த க்ஷேத்திரஜ்ஞன் அந்த சூரியன் மாதிரி இந்த உடம்புல இருக்கிற எல்லாத்துமே பிரகாசிக்கிறவர் இந்த க்ஷேத்திரஜ்ஞ தான். அண்ட்
அந்த க்ஷேத்திரஜன் தான் தான் இதை பிரகாசிக்கிறோம்ங்கிற ஒரு கர்வமும் ஒரு அகங்காரமும் இல்லாம இருக்கா. இந்த க்ஷேத்திரஜன் இந்த 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 ஆத்மாங்கிறது ஒரு ரொம்ப துளியான விஷயம். ஏஷோனுராத்மா ரொம்ப துளியானது. சேஷாஸ்வதர் உபனிஷத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பாலாக்ரஷாத பாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச பாகோ ஜீவஹ சவிஜ்ஞேன ச சானன்ய தியாய கல்பத்தே. அதாவது என்ன சொல்றேன்னா, இந்த தலைமுடியில ஒரு 100 பாகமா பண்ணா அந்த 100 பாகத்துல இருக்கிற ஒரு துளியும் இன்னொரு 100 பாகமா பண்ணா எந்த சைஸ் வருதோ அந்த சைஸ்ல தான் இந்த ஜீவாத்மாங்கிறது இருக்கு. அவ்வளவு துளியான இந்த ஜீவாத்மா நமக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த உடம்பு முழுக்கையும் பிரகாசிக்கிறது. எப்படின்னா ஒரு சூரியன் எப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்கத்தையும் இந்த சோலார் சிஸ்டம் முழுக்கத்தையும் எப்படி பிரகாசிக்கிறதோ அது மாதிரி இந்த ரொம்ப துளியான ஒரு ஜீவாத்மா நமக்குள்ள உட்கார்ந்து நம்மளோட கஷேத்திரத்தை இந்த உடம்பு முழுக்க பிரகாசிக்கிறது அப்படின்னு பகவான். ஆனா எப்படி அந்த சூரியனுக்கும் இந்த நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருந்தாலும் தான் பண்றோங்கிற ஒரு கர்வம் இல்லையோ, அந்த மாதிரிதான் இந்த க்ஷேத்திரஜன் தான் இந்த உடம்புல நடக்கிறது எல்லாத்தையும் பண்ணினாலும் தான் பண்றோங்கிறது அது கிடையாது. அதனால்தான் அது ந கரோதி அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அடுத்த ஸ்லோகத்துல இந்த முழு அத்தியாயத்தை என்ன நடக்கிறதோ அதை பத்தி முழுசா ஸ்டாப் பினிஷ் பண்ற. இந்த 34 ஸ்லோகம் கடைசி ஸ்லோகம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவ மந்தரை ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷைச்ச ये விதுர்யாந்தி தே பரம். க்ஷேத்திரம் இந்த உடம்பு, க்ஷேத்ரஜ்ஞ க்ஷேத்திரத்தை அறிஞ்சவர், ஏவம் இவ்வாறு, அந்தரம் வேற்றுமை, ஞான சக்ஷுஷா ஞான கண்கள், பூத உயிரினம், பிரகிருதி இயற்கை, மோக்ஷம் விடுதலை பெறுவது, ச மற்றும், ஏ யார், விதுகு உணர்வது, யாந்தி அடைவார், தே அவர், பரம் பரமமான நோக்கம். யார் ஞான கண்களால் க்ஷேத்திரமும் க்ஷேத்திரத்தையும் அறிந்தவரும் இடையில் உள்ள வேறுபாடை இவ்வாறு உணர்கிறாரோ மற்றும் பிரகிருதியில் இருந்து மோட்சம் பெறும் வழியை அறிகிறாரோ அவர் பரமநிலையை அடைவார் அப்படின்னு. இந்த க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜ அதுக்குள்ள இருக்க க்ஷேத்திரம் எது க்ஷேத்திரஜ எது அப்படின்னு யாருக்கு புரியறதோ அவா இந்த பிரகிருத்திலேருந்து ஒரு விடுதலை பெற்று இருக்கிறதுனால அவா இந்த மோட்சம் பெறுவா அப்படின்னு பகவான் சொல்றார். ஒரு க்ஷணமா பார்க்கலாம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம், க்ஷேத்ர க்ஷேமிலாக, த்ரக்ஷேத்ரமிலாக, க்ஷேத்ர திருப்பி க்ஷேமிலாக, த்ரஜ்ஞ த்ரமிலாக சொல்லாமே சேர்ந்து சொல்லலாம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவம், யோரே ரெண்டுமே நெடில் எழுத்துகள். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞயோரேவ மந்தரம், ரேவ மந்தரை இம்மண்ட ஜாயின் பண்ணிட்டு, யோரேவ மந்தரை ஞான சக்ஷு, மந்த மிலாக, தரை ஞான சக்ஷு, சக்ஷு ச மிலாக, ஞான சக்ஷுஷா பூத பிரகிருதி மோக்ஷைச்ச, பூத தப்ரத மிலாக, பூத பிரகிருதி பிரகிருதில பிரகிருதி, பூத பிரகிருதி மோக்ஷைச்ச ये विदुर्यान्ति ते परम, ये ஏல ये विदुर्या दुर्या दुख मिल कपड़ा फार करते यान्ति या मिलागा, ये विदुर्यान्ति ते परम.
सुभाषिनी जी। जय श्री कृष्ण। क्षेत्रज्ञयोरेव मन्त्रज्ञानचक्षुषा भूतप्रकृतिमोक्षञ्च ये विधुर्यान्ति ते परम्। Beautiful जी. मन्त्रैञ्च சொல்லேல் मन्तरैञ्च क्षेत्रक्षेत्रज्ञयोरेव मन्त्र இல்ல ஓ मन्तरै ज्ञानचक्षुष क्षेत्रज्ञरेव मन्त्रञ्च மந்திர கரெக்ட்டுங்களா சார்? சொல்லேல் மந்த என்னங்க? மந்திர சொல்லேல் மந்தரை மந்தரை மந்திர இல்ல மந்த மந்தரைஞ்ச மந்தரை ஞான மந்தரைஞ்ச சக்ஷுஷா மந்தரை ஞான ஞானचक्षुषा। थैंक यू सर। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी। क्षेत्र क्षेत्रज्ञयोरेव मन्तरै ज्ञानचक्षुषा ஞானச்சக்ஷுஷா ஞானக்கண்கள். அந்த ஞானக்கண்கள் இருந்தாதான் இந்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்ரஜ்ஞ எது நஜம் எது நஜம் இல்லை அங்க அதுக்குள்ள இருக்கிற இந்த டிஃபரன்ஸ அப்பதான் நம்மளால பார்க்க முடியும். இந்த க்ஷேத்திரங்கிறது எப்பொழுதும் மாறிண்டே இருக்கும். இந்த க்ஷேத்ரஜ்ஞங்கிறது மாறவே மாறாது. அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் நம்மளால பண்ணவும் முடியாது அப்படிங்கறது இந்த பார்க்கணும்னா இது தெரியணும்னா இது அறியணும்னா ஞான சக்ஷுஷா ஞானக்கண்கள் தேவை. பூத பிரகிருதி மோக்ஷைச்ச ஏ விதுர்யாந்தி தே பரம். இந்த எது நஜம் எது நஜம் இல்லைங்கிற ஒரு 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 புரிதல் அது இருந்தாதான் இந்த கனெக்ஷன் இந்த பிரகிருதியோட இருக்கிற இந்த கனெக்ஷன் அதை விட்டுற முடியும். அது தேர்ந்து மோட்சம் எடுக்க முடியும். அந்த மோட்சம் கிடைச்சாதான் நம்மளால அந்த பரம நோக்கத்தை அடைய முடியும். இந்த பரம நோக்கத்தை அடையிறது பகவான் நிறைய 12வது அத்தியாயத்துல கூட சந்நியம் ஏந்திரிய கிராமம் சர்வத்ர சமபுத்தய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே ரதாः. எல்லா இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி எங்கும் சமமான புத்தியுடன் எல்லா உயிரினங்களையும் நலனில் மகிழ்ச்சி அடைந்தவர் அவர் என்னை அடைவார். இது க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயஞ்சோக்தம் சமாசதः மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவா யோபபத்யதே அப்படின்னு இதே அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்தை சொல்றார். க்ஷேத்திரம் ஞானம் மற்றும் அறிய தேவையானது பற்றி சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்த பின் என் பக்தர் என் நிலை அடைய தகுதி பெறுவார். ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிச்ச குணை சக சர்வதா வர்த்தமானோபி நச பூயோபிஜாயத்தே அப்படின்னு இப்பதான் படிச்சோம் 23வது ஸ்லோகம். இவ்வாறு யார் புருஷன் மற்றும் பிரகிருதி மற்றும் அதனுடன் குணங்களை அறிவாரோ அவரின் தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் அவருக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது அப்படின்னு பகவான் எப்படி என்ன அடையணுங்கிறதுக்காக நிறைய ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நமக்கு தான் புரிய மாட்டேங்குது. இந்த ஞான யோகத்துல மெயினான பிரச்சனை என்னன்னா நமக்கு இந்த உடம்போட நம்மள தான் இந்த உடம்பு தான் அப்படின்னு நினைக்கிறது தான் மெயின் ப்ராப்ளம் நமக்கு இந்த பகவான் அடையாம இருக்கிறதுக்கு. சோ பகவான் முதல் 2 ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டார், இந்த க்ஷேத்ரஜ்ஞன் வேற இந்த க்ஷேத்திரம் வேற அப்படின்னு. க்ஷேத்ரஜ்ஞன் எப்படி வேறுபட்டது இந்த க்ஷேத்திரத்திலிருந்து அதுவும் நிறைய சொல்றார். அதனாலதான் இப்ப கடைசியில சொல்றார், இந்த மாதிரி யார் இந்த க்ஷேத்ரஜ்ஞக்குள்ள இருக்கிற வேறுபாடை நல்லாக யாருக்கு புரியுறதோ அவளுக்கு இந்த க்ஷேத்திரத்தோட இருக்கிற இந்த பிணைப்பு உடைஞ்சு போயிடும். அதனால அவ என்னை அடைவார் அப்படின்னு. ஏன்னா அந்த ஞானத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்கு, அவ்வளோ ஒரு பலம் இருக்கு. இப்ப யாராவது ஒரு பங்களா காமிச்சு, ஒரு இருட்டு பங்களா, அதுக்குள்ள போகாத, அதுல பேய் இருக்கு அப்படின்னு உள்ள அனுப்பிச்சு விட்டானா அங்க உள்ள ஒரே கும்மு இருட்டு இருக்கிறச்ச எது ஒரு அசைவ செஞ்சாலும் அந்த ஏதோ ஒரு படத்துல வரும் நம்ம காமெடியன் ஏதோ ஒன்று அசையறதையே ஓன்னு அடைஞ்சிட்டு பேய் வந்த மாதிரி ஆடி இது
பயந்துன்னு இருப்போம். ஆனா அதே கையில ஒரு லைட் வந்துருச்சுன்னா எல்லாமே பிரகாசமா இருக்கிறச்ச ஒண்ணுமே இல்லையே, நம்ம எதையோ பார்த்துன்னு பயந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னா அப்ப நமக்குள்ள இருக்க இந்த பயம் எல்லாம் போயிடும். ஆனா நமக்கு இந்த பகவான்கிட்டேருந்து நம்ம பற்றுதல் இல்லாம உடம்போட பற்றுதல் இருக்கிறதுனால நம்மளும் பயந்துட்டே இருக்கோம். என்ன நடக்க போறது, என்ன நடக்க போறது, இந்த உடம்புக்கு என்ன ஆயிட போறது. இந்த உடம்போட பிணைத்திருக்கும் அதோட பக்கத்துல இருக்கிற உறவினர்களா இருக்கட்டும், மகன்களா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அந்த உடம்போட கனெக்டடான இந்த இந்த செல்வங்களா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் என்ன ஆக போறதுங்கிற ஒரு பயம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்ம அப்படின்னு உட்கார்ந்துருக்கணும். இந்த ஞானம் இல்லை. ஆனா நமக்கு இந்த ஞானம் வந்துச்சுன்னா இந்த பயங்கள்லாம் போயிடும். ஏன்னா பகவானை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இது ஒண்ணுதான் நிஜம். பகவான் தான் நிஜம். எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாருக்குள்ளயும் இருக்கார், எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் இருக்கார், நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியும் இருக்கார், நம்ம மறைஞ்ச பின்னும் இருக்க போறார். அது ஒண்ணுன்னா அது பகவான் தான். அந்த ஞானம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு பயமே கிடையாது. இந்த ஞானம்ங்கிறது இந்த ஞானம் தான் நமக்கு அந்த டார்ச் லைட் மாதிரி. இந்த டார்ச் லைட் போட்டானா இருக்கிற பயமெல்லாம் எப்படி பறந்து போறதோ அந்த மாதிரி இந்த இந்த பகவான்கிற ஒரு டார்ச் லைட்டை நம்ம பிடிச்சுட்டோம்னா அப்ப நமக்கு பயம் எல்லாம் போயிடும். இந்த டார்ச் லைட்டாவது போய் கடையில இருந்து வாங்க வேண்டியிருக்கு. பகவான்கிறது என் பக்கத்திலேயே இருக்காரு. அந்த டார்ச் லைட் நம்ம பக்கத்திலேயே இருக்கு. அதை விட ஒட்டிண்டா போரும். பகவான் வந்து இந்த இந்த அத்தியாயத்தை இங்க நிறுத்திக்கிறார். எப்படின்னா யார் இந்த அறியாமையை நம்ம மனசுல இருந்து எடுத்துட்டு இருக்காளோ, இந்த ஞான சக்ஷுஷா, இந்த ஞான கண்களால இந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரஜனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறாரோ, எது நஜம் இல்லைங்கிறத உணர்றாரோ, இதம் ஷரீர அப்படிங்கிற இந்த உடம்பு அப்படிங்கிற இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த உடம்பு இதம் ஷரீரம் அங்கேதான் ஆரம்பிக்கிறார். அது யாருக்கு புரியறதோ, அது புரிய ஆரம்பிச்சாங்க அந்த போக போக இந்த பயமும் போயிடும். இப்ப வந்து நம்ம வந்து ஒருத்தன் வந்து இந்த இங்க டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் தான் இருக்கா, அந்த டைமண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பா எது நஜம் இல்லைன்னு. முதல்ல ஒரு டைமண்ட் ஒருத்தனும் தெரியாது. அவனை ஒரு நாள் முதல் நாள் அழிச்சுன்னு போனா எனக்கிட்ட வருவான். எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் டைமண்ட் மர்ச்சன்ட். அவன் வந்து இந்த டைமண்டை காமிச்சு இதுல பாரு, உனக்கு பார்த்தானே தெரிஞ்சிடும் இது நஜம் இல்லை. நான் சின்னதா ஏதோ ஒரு கறி வச்சிருமோ அது வழியா பார்த்தேன்னா அதுல இருந்து ஏதோ நெருப்பு வருதுமோ அதை பார்த்துட்டு இது நஜம் இல்லை அப்படிமோ. எனக்கு கிதாப்ல வச்சேன்னா எனக்கு அது பார்த்தா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அவனும் அதே தான் பார்க்கறான், நானும் அதை தான் பார்க்கிறேன். அதே கருவி மூலம் தான் பார்க்கிறேன், அவனும் அதே கருவி மூலம் தான் பார்க்கறான். அவன் இப்படி பார்த்துட்டு இது இது நஜம் இல்லை, இதை பார்த்துட்டு இது நஜம் அப்படிமோ. நம்ம ரெண்டையும் பார்த்துட்டும் ரெண்டுமே நமக்கு ஒன்றும் புரியறது இல்லை. ஆனா இது டெய்லி பார்த்தோம்னா நமக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஞான சக்ஷுஷா. தினம் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம்னா முதல்ல நமக்கு இதெல்லாம் புரியறது இல்லை, நமக்கு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் தெரியறது இல்லை. ஆனா டெய்லி நம்ம இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா பகவான் இவ்வளவு சொல்லியிருக்காரு. இந்த இந்த ஸ்லோக் இந்த அத்தியாயம் முழுக்க இதே விஷயம் தான் சொல்லியிருக்காரு. இந்த க்ஷேத்திரம் என்னது, இந்த க்ஷேத்திரஜம் என்னது, இதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு என்னது அப்படின்னு ஒரு முழு அத்தியாயத்தை சொல்லிட்டு நமக்கு இப்பவும் புரியலன்னா நமக்கு ஞான சக்ஷு இல்லை. அது வேணா அது எப்படி வரும்னா இதை படிச்சுட்டே இருந்தோம்னா, இதுக்குள்ள சிந்தித்துட்டே இருந்தோம்னா இது எவ்வளவு அழகான ஒரு விஷயம், நமக்கு பயமே இல்லாம போயிடுமே அப்படிங்கிற அந்த பலனை நினைச்சுட்டாவது நம்ம இதை பத்தி சிந்திட்டு இருந்தோம்னா நமக்கு இந்த ஞான சக்ஷுஷா வந்துடும், இந்த ஞானக்கண்கள் வந்துடும். இந்த ஞானக்கண்கள் வந்தா இந்த இந்த ஷரீரத்துக்கும் நமக்கும் இருக்கிற இந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அந்த டிஃபரன்ஸ் புரிய ஆரம்பிச்சுட்டா போரும். பகவான் சொல்றார், அந்த ஒரு விஷயம் இருந்தாலே போரும், நீ என்னை அடைஞ்சிருவாய் அப்படிங்கிற. இதுதான் இந்த ஞான யோகத்தோட நோக்கமே. இதுதான் இந்த 13 அத்தியாயத்து முழுக்க இதை பத்தி தான் சொல்லியிருக்க. இந்த இதை நம்மளால புரிஞ்சுட்டு இருந்தா போறோம். அந்த புரிஞ்சுட்டு அதை எப்படியாவது அந்த ஞானக்கண்கள் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கு வந்து மோட்சங்கிறது நிச்சயம் அப்படின்னு பகவான் இந்த அத்தியாயத்தை சொல்றார். அதோட இந்த அத்தியாயம் முடிகிறது.
புஷ்பிகா சொல்லிட்டு இந்த அத்தியாயத்தை முடிச்சுக்கலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகோ நாம த்ரயோதசோऽத்தியாயः. நானே நிறைய மிஸ்டேக்கோட சொன்னேன். ஏன்னா நிறைய ஆகாத்ஸ் இருக்கு. நல்ல மூச்சு வச்சுன்னு பிடிச்சுன்னு சொன்னாதான் சரியா இருக்கும். திருப்பி நான் அட்டென்ட் பண்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு அங்க நிறுத்திட்டு திருப்பி ஒரு மூச்சு எடுத்துட்டு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகோ நாம த்ரயோதசோऽத்தியாயः. அப்பவும் விட்டு போச்சு. சரி, மூணாவது அட்டன் ட்ரை பண்ணலாம். என்ன இருக்குன்னா, யோக சாஸ்திரே ஸ்ரீ அங்க திரே மேல ஒரு ஆகாத் இருக்கு, சம்வாதே க்ஷேத்ர அங்க தே மேல ஒரு ஆகாத் இருக்கு, யோகோ நாம த்ரயோ ம மேல ஒரு ஆகாத் இருக்கு, தசோத்தியாய ஷோ மேல ஆகாத் இருக்கு. ஸோ எல்லா ஆகாத்தும் சேர்த்து சேர்த்து சொல்றதுனால நல்ல ஒரு மூச்சு எடுத்துன்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும். திருப்பியும் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு, இதுதான் ரொம்ப ஈஸியஸ்ட் பார்ட். இதுல உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகோ நாம த்ரயோதசோऽத்தியாயः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ நிறைய கிருஷ்ணா. பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த புஷ்பிகா சொல்றது ரொம்ப கஷ்டமான புஷ்பிகா, ட்ரை பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நீங்க மூச்சு விடாம சொன்னேன், எனக்கு இங்க இறக்கிறது. யார் இப்ப இன்னைக்கு இத சொல்றது? யார் நெக்ஸ்ட்? யமலாஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. பயமா இருக்கு ஜி உங்களுக்கு. சரி, அப்படிலாம் சொல்ல, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. கிருஷ்ணார்ஜுனால ஒரு வாட்டி நிறுத்திக்குங்கோ. நான் சொன்ன மாதிரி சொல்லாதீங்கோ. பகவத்கீதா சூல நிறுத்திக்குங்கோ, வித்யாயாயில நிறுத்திக்குங்கோ, கிருஷ்ணார்ஜுனால நிறுத்திக்குங்கோ, விபாகல நிறுத்திக்குங்கோ. அப்ப சரியாயிடும். ட்ரை பண்றேன் ஜி. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாகயோகோ நாம த்ரயோதசோऽத்தியாயः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்னோட நல்லா சொல்லிட்டேன். பியூட்டிஃபுல். அதெல்லாம் இல்லவே இல்லை சார். ரொம்ப அழகா சொன்னேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். தேங்க்யூ வெரி மச் சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜி. சாரி, 10 மணி வரைக்கும் இழுத்துட்டேன். பட் எனக்கு இன்னைக்கு முடிக்க வேண்டியது. இந்த கிறுக்கிறது யாருன்னு அடுத்த வாட்டி பிடிக்கணும். ஜெயாஜி ஜெயாஜி நான் தான் சார். அது கோடும் மாட்டேங்க சார். சாரி, ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, ஒன்றும் இல்லம்மா பிரச்சனை இல்லை. தள்ளி கோடு